ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னியம்மன் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வளையல் மாலை யாருக்கெல்லாம் போட தெரியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு டசன் வளையல் எடுத்து வச்சுருக்கோம். நாட்கயிறு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி லேஸும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எதில் இஷ்டம் இருக்கோ அதில் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. நிறைய பேர் உள்ளன் த்ரெட்லேயும் பண்ணுவாங்க, கலர் த்ரெட்டில். அதுவும் டார்க் கலராக இருந்தால் சூப்பராக இருக்கும். வளையலுக்கு ஏற்ற மாதிரி டார்க்கோ லைட்டோ. இப்போ ஒரு வளையல் எடுத்து நாட் போட்டுக்கலாம். அந்த நாட்டை தூக்கி மேலே விட்டுட்டு அதுக்கு மேலேயே அந்த வளையலை வச்சுட்டு அந்த வளையலுக்கு சென்டராக ஒரு ரெண்டு வளையலும் சேர்ந்த மாதிரி இருக்குல்ல, அதில் விட்டு இப்படி வெளியில் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த வளையல் மேலேயே வச்சு அந்த வளையலுக்கு இடையில் இந்த நூலை விட்டு இந்த வழியாகவே எடுத்துடலாம். எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், வளையல் வந்துட்டு நீங்கள் கோக்கவே நல்லா இருக்க கோத்திங்கனாலே நல்லா நெருக்கமாக வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அடுத்த வளையலை வச்சு நீங்கள் இப்படியே கோத்துட்டே வந்தீங்கன்னா சூப்பராக வளையல் மாலை ரெடி ஆகிடும். நல்லா வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம பண்ணுற வளையலுக்கு மேலே வச்சு த்ரெட்டு அந்த வளையலுக்கு மேலே தான் விடணும், உள்ளே விடக்கூடாது. இது ஒரு மாடல் தான், நிறைய மாடல் இருக்குது இதிலே இந்த மாதிரி பண்ணுறதுல. இப்போ இந்த மேலே அந்த 2 ஓட்டைக்கு இடையில விட்டு அந்த வளையலை அந்த ஓட்டையிலேருந்து எடுத்துடணும் மேலே. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம கோயில்லையும் நிறைய இந்த ஆடி போகிறதுக்கு நிறைய வளையல் கோத்து போடுவோம். அந்த வீடியோவும் கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன். இதே மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி சிலைக்கு ஏற்ற மாதிரி அளவு வச்சுட்டு நீங்கள் அந்த வளையல் மாலையை கோத்துக்கலாம். அடுத்து வளையலில் நம்ம அந்த மாதிரி வச்சு கோத்துட்டே வரணும். ஒரு வளையலும் வைக்கும் போது நல்லா டைட் பண்ணிகிட்டே வரணும். அந்த நாட்டை இந்த வளையலுக்குள்ளே விட்டு அந்த வெளியிலேருந்து வளையலுக்குள்ளே எடுத்திங்கனாலே சூப்பராக பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும், அழகாக ரெடி ஆகிடும் வளையல் மாலை. இப்போ நம்ம வளையல் மாலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வளையல் மாலையை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.